கனமழை காரணமாக திருவண்ணாமலையில் ஒரு வீடு மீது மிகப்பெரிய ராட்சத பாறை விழுந்திருக்கிறது. நிலச்சரிவால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு மண்ணில் புதைந்திருக்கிறது. மாயமான 7 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை வஉசி நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் வீடு நேற்று மண்ணில் புதைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. வீட்டில் 7 நபர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. 7 நபர்களில் 5 நபர்கள் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்த மாயமான 7 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், இந்த சம்பவம் எப்ப நடந்தது? ரெஸ்கியூ பணிகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு இப்ப? ஆனந்தி, இந்த திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் மாயமான நிகழ்வு நேற்று மாலை நடந்தது. நேற்று இரவே இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு உள்ளே 7 பேர் சிக்கியிருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தார்கள். ஆனால் அவர்களால் மீட்பு பணியை மேற்கொள்ள முடியாததால் மாவட்ட நிர்வாகமானது தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவியை நாடுது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரக்கோணத்தில் இருந்து 30 பேர் கொண்ட ஒரு குழு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2 மோப்ப நாய்கள், ஒன்று மிஸ்ஸி, இன்னொன்று ரூபி. இந்த 2 நாய்களோட பணி என்னன்னா, உயிரோட யாராவது மண்ணுக்குள் இருந்தாங்களா அவங்களை கண்டறியும் பணி தான் இந்த மோப்ப நாய்களோட பணியா இருக்குது. அந்த வகையில் இந்த 2 மோப்ப நாய்களோடு இங்க இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த 7 பேர் மாயமானதாக மண் சரிவில் சிக்கி மாயமானதாக கூறப்படும் அந்த இடத்தில் மீட்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதற்கான முன் தயாரிப்பு பணியில தான் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. நாம நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் தான் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நேற்று இரவே இவர்கள் 12 மணி அளவில் மீட்பு படையினர் ரீச் ஆயிட்டாங்க. ஆனாலுமே நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துலயுமே தொடர்ச்சியான கனமழை பெஞ்சிட்டு இருந்ததாலும் பவர் கட் ஆகிட்டு இருந்தது. அதே போல அந்த பகுதி முழுக்குமே ஒரு மின்சாரம் இல்லாத சூழல், இது போன்ற ஒரு காரணம். விரைவாக ரீச் பண்ண முடியல அந்த இடத்த. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மலைக்கு சரிவில் தான் அந்த வீடு இருக்குது. குறுகலான தெருக்கள், அதே சமயம் கரண்ட் இல்ல, தொடர்ச்சியான மழை. இன்னும் சொல்ல போனா ஒரு 40 டன் எடைக்கு ஒரு ராட்சத பாறை இந்த வீட்டிற்கு மேல, ராஜ்குமார் வீட்டிற்கு மேல நின்றுட்டு இருக்குது. ஒருவேளை உடனடியாக அந்த அடியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கும் பட்சத்தில் அந்த பாறை சரிந்து விழுந்து மேலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இரவு மீட்பு பணி கைவிடப்பட்டு ஆலோசனைக்கு பிறகு இப்போதுதான் இந்த மீட்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறாங்க. 7 பேர் நேற்று அந்த ராஜ்குமாரோட மனைவி மீனா, அவருடைய மகள்கள் 2 பேர், அவர் உறவினர்கள் ஒரு சிறுவர்கள் 3 பேர் என மொத்தம் 7 பேர் உள்ள சிக்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. ஏன்னா நேற்று இரவு மாயமானவர்கள் ஓரிரவு கடந்து விட்டது. ஆனாலும் அவர்களுடைய நிலை அறியாமல் அவருடைய உறவினர்கள் சோகத்தில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அவர்களுடைய மீட்பு படை மற்றும் மீட்பு உபகரணங்களோடு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனந்தி, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மீட்பு பணியானது துவங்க இருக்கிறது. ரொம்ப ஒரு மோசமான இக்கட்டான நிலைமை அங்க இருக்கு. தீயணைப்பு படையினராலையும் அங்க மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியல. அதனால இப்ப தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி அந்த உள்ள இருக்கக்கூடிய நபர்களை மீட்க போகிறாங்க? என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க தேசிய பேரிடர் மீட்பு படையினர்? திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு நிலச்சரிவுன்றது மலை சரிவில் தான் ஏற்படும். இவங்களோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கே இந்த இடத்த ஃபுல்லா சர்வே பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, மண் சரிஞ்சு எப்படி வந்திருக்குது, தொடர்ச்சியாக மீட்பு பணியை மேற்கொள்ளும் போது மேலும் மண் சரிவு எந்த பாதையில ஏற்படக்கூடும். இன்னொன்னு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. அதனால இலகுவான சேறு போன்ற மண்ணு தான் இந்த குடியிருப்பு அந்த வீட்டுக்குள்ள புகுந்திருக்குது. மொத்தம் 3 வீடு பாதிச்சிருக்காங்க. அந்த வகையில மொத்தமே நேற்று நைட்டு வீட்டிற்கு உள்ள எவ்வளவு மண் இருக்குது, மலைக்கு மேல எவ்வளவு மண் இருக்குது, ஒருவேளை மீட்பு பணியின் போது ஏதேனும் கூடுதல் நிலச்சரிவுகளோ இல்ல பாறைகள் உருண்டு வர வாய்ப்பு இருக்குதா, அது போன்ற எல்லாத்திலுமே இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, தீயணைப்பு துறை மற்றும் இவர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நைட்டே ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த ஆலோசனைப்படி தான் தற்போது மிக கவனமாக இந்த மீட்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறாங்க.
இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல 40 டன் பாறையும் அங்க இருக்குது, மேற்கொண்டு நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அங்க இருக்குது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த அதே போல இந்த ஜேசிபி ட்ரில்லரையும் அங்க பயன்படுத்த முடியாது. முதல்ல ஜேசிபி அந்த இடத்தை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த குறுகலான பாதைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல இந்த ட்ரில்லிங் மிஷினையும் பயன்படுத்த முடியாது. அதை ட்ரில் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த அந்த மலை சரிவில் இருக்கக்கூடிய திரும்பவும் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முழுக்க முழுக்க மேனுவலா தான் இந்த வந்து கையாள போறாங்க. இவங்க 30 பேர் இருக்கிறாங்க. இது இல்லாம மாநில பேரிடர் குழு அவங்க ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. இது தவிர்த்து உள்ளூர் தீயணைப்பு துறையினரும் வருவாய்த்துறையினர் இவங்க சேர்ந்து தான் மொத்தமே மேனுவலா தான் இந்த பணியை மேற்கொள்ள போறாங்க. இந்த முதல் கட்டமாக மேலே வந்து மேலும் மண் சரிவு ஏற்படாமல் அவங்க ஒரு தடுப்பை ஏற்படுத்திப்பாங்க தற்காலிகமாக. அதற்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மண்ணை வந்து அகற்ற போறாங்க. அதுவும் இல்லாம இந்த வீடு வந்து இப்ப அருகே இருக்கக்கூடிய 2 வீட்லயும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அது வந்து கட்டடங்கள் வீடு, அதுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனா ராஜ்குமார் வீடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடுன்றதுனால தான் இவங்க வீட்டுக்குள்ள மண் வந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு தேங்கி நிற்குது. அதனால வந்து இந்த முழுக்க மனித சக்தியை மட்டுமே பயன்படுத்தி இந்த மீட்பு பணியை வந்து செய்ய இருக்கிறாங்க. ஆனந்தி, மேற்கொண்டு ராட்சத பாறையை அகற்ற முயல்றாங்க அப்படின்னா மேற்கொண்டு நிலச்சரிவு ஏற்படும் ஒரு அபாயமான சூழலும் இருக்கு. இதற்கிடையே தான் அங்க மீட்பு பணியை மேற்கொள்றாங்க. இப்போ அங்க நேற்றைய தினமே ரெஸ்கியூ படையினர் வந்து அங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருக்கிற நபர்களுடைய போன் நம்பர் மூலமா அவங்களை ரீச் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் நேற்று பண்ண முடிஞ்சுதா? அனைத்து வழிகளிலுமே நேற்றுக்கு முயற்சி பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து முதல் கட்டமாக நீங்க சொன்னது போல ராஜ்குமாரோட போனை வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணாங்க. முதல்ல வந்து ஒரு 1 hour வந்து அவரோட போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா 1 hourக்கு அப்புறமா அந்த போன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்குது. அதே போல ராஜ்குமார் வந்து வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல முகாம்களிலேயோ தற்காலிக முகாமை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க மாவட்ட நிர்வாகம். அந்த தற்காலிக முகாம்களிலேயோ அல்லது இவரோட உறவினர் வீட்டுக்கு போயிருக்கலாம். அந்த அடிப்படையில் வந்து இவரோட உறவினர் வீடு இருக்கக்கூடிய தற்காலிக முகாம்கள் அந்த எல்லா இடத்துலயுமே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. செகண்ட் திங் அவங்களோட உறவினர்கள் வீட்லயும் இல்ல, முகாம்லயும் இல்ல. அதே போல அவர்கள் உறவினர்களும் இங்க தான் நைட்டே வந்துட்டாங்க. அந்த உறவினர்களும் இங்க தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் 7 பேருமே உள்ள சிக்கியிருக்கலாம். அவரோட லாஸ்ட் லொகேஷன் செல்போனாலையும் மனித தொடர்பாலையும் அந்த 2 அடிப்படையிலுமே லாஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ராஜ்குமாரோட ஃபேமிலி இங்க தான் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில தான் அவங்க உள்ள சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நேற்றைக்கு மீட்பு பணி முயற்சித்து கைவிடப்பட்டு தற்போது மீட்பு பணியானது மீண்டும் தொடங்க இருக்கிறது. ஆனந்தி, வீட்டில் சிக்கியிருக்கும் 7 பேரை மீட்கும் பணியில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு இருக்காங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். மண்ணரிப்பு ஏற்பட்டு உருண்டு வந்த காரணத்தினால் அங்கிருந்த ஒரு வீடானது முற்றிலுமாக மணலால் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டின் மீதே நானும் எஸ்பி அவர்களும் டிஆர்ஓ அவர்களும் ஃபயர் சர்வீஸ் டிஓ அவர்களும் அனைவரும் நின்று பார்த்திருந்தோம். அந்த பகுதியில் மேற்கில் இருக்கின்ற ஒரு பாறையானது எந்த நேரத்திலும் உருண்டு வரலாம் என்கின்ற அபாயகரமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது. மழை தற்போது இல்லை. இருந்த போதிலும் மேலே பெய்த மழையின் காரணமாக மண்ணரிப்பு மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த பகுதியில் வசிக்கின்ற நபர்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த வீட்டில் 2 ஆண் பெண் நபர்கள் இருந்ததாகவும் குழந்தைகள் 5 நபர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு கீழ்தான் இருக்கிறார்களா அல்லது வெளியே எங்கேயும் சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து இதற்கு நாம் அந்த பகுதியை வந்து தோண்டி பார்க்கின்ற பொழுதுதான் அதில் என்ன நடந்திருக்கிறது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலும்.